மக்களே, நிறைய மெமரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மகாநதியை பற்றி டெலிவிஷன், அதாவது விஜய் டெலிவிஷனே வந்து ஒன்றுனா வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வந்து நிவினோட லவ்வை வந்து ஏற்றுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்து பீச்சுக்கு போவாங்க இல்லையா, அந்த போஸ்டரை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ அதுக்கப்புறமா வந்து இந்த போஸ்டரை நம்மளால் மறக்கவே முடியாது. நம்மளோட குட்டி காவேரி வந்தாங்க இல்லையா, அதுக்கான ரீசன் இந்த ஃபோட்டோ தான். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ, பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு தருணம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட அசார்கிட்ட வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் தாத்தா, அதாவது விஜய் தாத்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அதில் வந்து சுவாமியை பற்றி நிறைய பேசியிருக்காரு. சுவாமி தான் எனக்கு அவ்வளோ பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி வந்து அவங்க வந்து இருந்தாங்க. சுவாமி பற்றி அவ்வளோ அழகாக வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லட்சுமி பிரியா அவங்கள பற்றி கண்டிப்பாக நிறைய பேசணும் அப்படிங்கிறத, அதையும் பற்றி லட்சுமி பிரியா பற்றி நம்ம அசார் கேட்கும்போது, லட்சுமி பிரியா சூப்பர் பொண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் லட்சுமி பிரியா பற்றியுமே அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லட்சுமி பிரியா வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நல்ல இப்போ என்கிட்ட வந்து சுவாமி எந்த அளவுக்கு நெருக்கமாக என்கிட்ட பேசுவாங்களோ உரிமையை எடுத்து, அதே மாதிரி லட்சுமி பிரியாவும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி பயங்கர ப்ரௌடாக வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக நான் அவங்கள மிஸ் பண்ணுவேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேன்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத வந்து அசார் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து பேராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்து ரியல் லைஃப்லேயும் இவங்க 2 பேருமே பேராக இருந்தால் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்களோட நடிப்பு வந்து ரியலாக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான் உண்மை. என்ன மக்களே சொல்கிறீங்க? நிறைய மெமரிஸுங்க.